நான் ஒரு வீடியோ கிளிப் ஒன்று ப்ளே பண்ணுறேன், அது கொஞ்சம் கேளுங்க, அதுக்கப்புறமா நான் பேசுகிறேன், சரிங்களா? கங்காபாய் அவங்க அம்மா அவங்க வந்து சிவன்கிட்ட வேண்டிக்கிறாங்க. சிவன்கிட்ட வேண்டின போது சிவன் பார்வதி பக்கத்துல இருக்காங்க. அப்போ எங்க இவங்கதான் டெய்லி ஒரு குழந்தை கேட்கறாங்க, அப்படியே ஒரு குழந்தை கொடுத்தா என்ன அப்படின்னு பாபா சிவன்கிட்ட பார்வதி கேக்குறாங்க. அப்போ சிவன் சொல்றாங்க, இரு அதுக்கு டைம் இருக்கு, நான் வந்து எல்லா அவதாரத்திலையும் சிவன் வந்து பார்வதியோட தான் சேருவாரு. பாத்துருக்கீங்க, திருவிளையாடல் படத்துல பாத்துக்கலாம். எல்லா அவதாரத்திலையும் சிவன் எடுத்த அவதாரத்துல எல்லாம் பார்வதியோட சேருவாரு. பார்வதியோட அவர் என்ன சொல்றாரு, இந்த வாட்டி நான் எடுக்க போற அவதாரம் வந்து நான் பிச்சைக்காரனா போறேன், எனக்கு இந்த வாட்டி பிரம்மச்சாரியா நான் போறேன், எனக்கு நீ பார்வதி சேர்க்க கிடையாது, இந்த வாட்டி இந்த அவதாரத்துல மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல கங்காபாய் கனவுல வந்து சொல்லி நான் வந்து உனக்கு நானே வந்து உனக்கு குழந்தையா பிறக்கிறேன்னு சொல்றாரு சிவன். இத வந்து அவன் ஹஸ்பண்ட் அவர் சொல்றான், சிவனே வந்து குழந்தையா பிறக்கிறேன்னு சொல்றான். இப்ப இவங்க என்ன ஆகி போனாங்க, சிவனுக்கு ஜாதி கிடையாது, சிவன் ஐயர் கிடையாது, சத்திரிய கிடையாது, சூத்திரம் கிடையாது. ஆனா இவங்க சொல்றது என்னன்னா, சிவனுக்கு கடவுளுக்கு ஜாதி கிடையாது, கடவுளுக்கு ஜாதி கூட கிடையாது. ராமரே ஐயர் கிடையாது, கிருஷ்ணர் ஐயர் கிடையாது. அப்படி பார்க்கும்போது கடவுள் வந்து பிராமணே கிடையாது. ஆனா நான் பிராமண குலத்துல நான் போய் அந்த வீட்டுல பிறக்கிறேன்னு சொல்லி வந்து பிறக்கிறாரு. இந்த பிறப்புல வந்து நான் பிச்சைக்காரனா இருப்பேன், நான் பிச்சைக்காரனா இருந்து மத்தவங்களுக்கு நல் வழி காட்டுவேன்னு சொல்லிட்டு அதுதான் எனக்கு இந்த அவதாரத்தோட நோக்கம்னு சொல்லிட்டு அங்க பிறக்கிறாரு. இவங்க பிறந்த உடனே அந்த ஹஸ்பண்டுக்கு நம்பிக்கை இல்லை, சிவனே வந்து பிறந்திருக்காருன்னா அதை வளர்க்கிற யோகியதை நம்ம கிடையாது அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாங்க, காட்டுல போட்டு போயிடலாம் குழந்தைய. இருந்தாலும் அவன் அம்மாவுக்கு மனசு வரல, திருப்பி எடுத்துட்டு வந்துடும் அந்த குழந்தைய. பொண்ணு வந்து என்னைக்கு இருந்தாலும் அந்த குழந்தைக்கு டேஞ்சர், ஏன்னா இவர் ஏதாவது நம்ம என்ன குழந்தைக்கு பழங்கலை பண்ணிட்டாருனா என்ன பண்றது சொல்லிட்டு பெங்கு சாதம் போட்டு வளர்றது. பாபா முஸ்லீமா வளர்றாரு. இதுதான் பாபாவோட ஹிஸ்டரி, இதுதான் உண்மையான வரலாறு. இத வந்து இவங்க நான் வந்து அவங்களுக்கு விலைக்கு சொன்னேன், இதுதான் விஷயம். பாபா முஸ்லீம் வளர்ந்ததுனால அவரோட படப்பு மாறிடாது இல்ல. இப்ப நம்ம நிறைய பேர் கன்வெர்ட் ஆகணும் வச்சுக்கோங்க, நம்ம முஸ்லீமா கன்வெர்ட் ஆகணும்னா நீ ஹிந்து தான், நீ கன்வர்ஷன் நீ முஸ்லீமா இருக்கலாம். பாபா அப்படிதான், பாபா பிறக்கும் போது ஐயர், ஆனா வளர்ந்தது படிச்சது எல்லாமே முஸ்லீம் குருமார்க்க. அதனால ஒரு முஸ்லீமா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அந்த செங்கல் கையில வச்சிருந்தது, அந்த தலையில கல்லால அடிச்ச போது அந்த தலையில அந்த ரத்தத்தை தடுத்ததுக்காக அந்த கட்டு எல்லாமே இருக்கு. அந்த அப்புறம் தான் அவர் குரு சொன்னாரு, நீ என்னோட இருக்க வேணாம், நீ கோதாவரி கிட்ட போ, அங்க உனக்கு வாழ்வு இருக்கு, நீ அங்க போ, உனக்கு முக்கியமான வேலை அங்கதான் காத்திருக்கணும். இவர் அங்கேயும் கிளம்பி வராரு, கல்லோடு இருக்குது செங்கலோடு. அங்கதான் அவர் வந்து அறியப்படுறாரு, அறியப்படுறாரு பாபான்னு அவருக்கே அப்பதான் தெரியுது. அதுக்கப்புறம் தான் இந்த சீரடியில வந்து அந்த மரத்துக்கு கீழே உட்கார்றது எங்க குருநாதர் 16 வயசுல அதுக்கப்புறம் தான் ஹிஸ்டரி ஆரம்பிக்குது. இதுதான் மத்தவங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் தெரியாது. சச்சரியத்துல அதானே இருக்குது, அந்த இதுல ஸ்டார்ட் ஆகும். சிவன் தான். அதனாலதான் தத்தாத்திரேயர் வழிபாடு வந்து பாபா வழிபாட்டுல முக்கியம். பிரம்மா விஷ்ணு சிவன் 3 சேர்ந்த வழிபாடு. அதனால பாபா வந்து 100% சிவனோட அவதாரம். இது வந்து வரலாறு இருக்கு, பாபா கையெழுத்து போட்டு கொடுத்த புக்ல இந்த விஷயம் இருக்கு. இது என்னோட மருமக சுதன்யாட்ட இருக்கு. சச்சரியத்துல அதெல்லாம் வரல, சச்சரித்திர கிடையாது, சச்சரித்திர சிவனோட அவதாரமே கிடையாது. கேட்டீங்களா? இந்த நபர் பார்த்தீங்கன்னா ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், அப்போவே வந்து ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் 2018 என்னன்னு தெரியல, சாரி 2018 17 அந்த டைமில் ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வரம் தரும் இறைவாவோ ஒரு யூடியூப் ஒரு ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராமில் வந்து இதே நபர் வந்து பாபாவை பற்றிய அந்த சச்சரிதம், பாபாவுடைய சரிதம்னு ஒரு தொடர் பதிவு செய்துட்டு வந்தார். அப்போது இதே தகவலை அன்றைக்கு சொன்னார். அப்போது நான் வந்து நம்மளுடைய மேகசினில், நம்மளுடைய இறைநேசர் மாத இதழில் அதற்கு கண்டனம் தெரிவித்து ஒரு ஆர்டிக்கலே நான் எழுதினேன்.
அதாவது இந்த நபர் வந்து இன்னைக்கு வந்து பிரபலமான நபர்னு ஒவ்வொரு கோவில்கள்லையும் ஒரு வந்து சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டு ஒரு மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நான் இதை பேசுகிறேங்கிறதுனால என்னோட தோற்றத்தை பார்த்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இவர் முஸ்லீம் அதனால இப்படி பேசுகிறாரு. நான் முஸ்லீம் கிடையாது, முதல்ல அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் பாபாவுடைய பக்தன். என் பேர் அசோக் குமார். நான் இந்து மதத்தில் பிறந்து வளர்ந்தேன். சரிங்களா? இதை நான் எதுக்காக நான் இதை நான் பதிவு பண்ணுறேன்னா, நான் இப்போ பேச போகிற விஷயம் வந்து உங்களுக்கு வந்து இந்து மதத்துக்கு எதிராக பேசுகிற மாதிரி தெரியும். அப்படி கிடையாது. அதாவது இந்த மனிதன் சொல்கிற ஒரு வார்த்தையை யோசிச்சு பாருங்க. சிவனும் பார்வதியும் கைலாயத்தில் பேசிட்டு இருந்தாங்கன்னா அந்த நிகழ்வை சொல்கிறார். சிவன் பார்வதி கிட்ட பேசுகிறத. சிவனும் பார்வதியும் கைலாயத்தில் பேசிட்டு இருக்கும்போது இவர் எங்கே இருந்தார்? எங்கே உட்காந்துருந்தாரு? எங்கே கேட்டுட்டு இருந்தாரு? அதாவது ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கு அப்படின்னா கூட அந்த புத்தகத்தை படித்து சொல்கிறவங்க கூட இப்படி சொல்ல மாட்டான். நேரில் பார்த்தவங்க கூட இப்படி சொல்ல மாட்டான். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமாக ஒரு, அதாவது ஆன்மீகம்ங்கிற பெயரில் நீங்கள் எதை வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணி தொலைங்க. சரிங்களா? அதை பாபா விஷயத்தில் கொண்டு வராதீங்க. பாபாவுக்கு ஒரு கேர் ஆஃப் போடுறீங்க. இந்த அவதாரம் பாபா வந்து இவருடைய அவதாரம். ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்க மாதிரி பாபா வந்து அனுமன் அவதாரம், தத்தாத்திரேயரோட அவதாரம், விஷ்ணுவோட அவதாரம், இப்போ சிவனுடைய அவதாரம். பாபா சொன்னாரா தான் அவதாரம்னு? பாபா என்ன சொல்லியிருக்காரு? நான் ஃபக்கீர்னு இருக்காரு. இதை சொன்னார் பார்த்தீங்களா? சிவன் வந்து நான் பிச்சைக்காரனா பிறக்க போறேன். முதல்ல ஃபக்கீர்னா என்னன்னு தெரியுமா? ஃபக்கீருங்கிறதுக்கான அர்த்தம் தெரியுமா? ஹேமந்த் பந்துக்கே தெரியாது. ஹேமந்த் பந்த் தெரியாதுங்கிறது காரணம் என்னன்னா, ஹேமந்த் பந்த் வந்து அன்றைக்கு தாபோல்கர் அன்றைக்கு அவர் ஒரு பிராமண சமுதாயத்தில் வளர்ந்தவர். அவர் ஒரு வட்டத்துக்குள்ள வாழக்கூடியவர். அவர் ஷிரடிக்கு வராரு, பாபாவை பார்க்குறாரு. அவர் வர்றது எப்போ? 1910. பாபா 1918 சமாதி அடைகிறார். சரிங்களா? அந்த 8 வருஷமும் அவர் வந்தவர் ஷிரடியிலே இல்லை. அவர் வருவார், சில நாட்கள் தங்குவார். அந்த நேரத்தில் அவர் பார்க்கிறத எழுதிக்குவார். ஒரு சின்ன சின்ன பேப்பருங்கள் எழுதுவார். அன்றைக்கு இருக்கக்கூடிய சில பக்தர்கள் சொல்றதை எழுதிக்குவார். இப்படி எழுதி சேர்த்து வச்சதை அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் குடும்பத்தார்கள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணி அதில் உருவானது தான் சத்சரிதம். புரியுதுங்களா? பாபா இருக்கும்போது பாபாட்ட அனுமதி வாங்கி எழுத ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் அது முடியும் போது பாபாவும் சமாதி அடைஞ்சிட்டாரு, ஹேமந்த் பந்தே இறந்துட்டாரு. சரிங்களா? முதல்ல இது போன்ற நபர்களுக்கு முதல்ல பாபாவை பற்றி முதல்ல தேடுங்க. பாபாவை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு தேடுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஆதாரபூர்வமான தகவல்களை சொல்ல முடியலன்னா கூட பரவாயில்ல, இது மாதிரி கேவலமாக பொய் சொல்லி தெரியாதீங்க. ரொம்ப கேவலமாக இருக்குது. பாபா வந்து இந்து குடும்பத்தில் பிறந்தாரு, பிராமின் குடும்பத்தில் பிறந்தாரு, முஸ்லீம் குடும்பத்தில் வளர்க்கப்பட்டாரு. இதெல்லாம் யார் பார்த்து நீங்க பார்த்தீங்களா? பாபா என்ன சொன்னாரு அதை பாருங்க. முதல்ல பாபா என்ன சொன்னாரு? பாபா சொன்னது சத்சரிதத்தில் தான் இருக்கு. இன்னைக்கு 1000 புக்கு இல்லை, 1,00,000 புக்கு உருவாக வரலாம். ஆனால் அதற்கு அடிப்படை ஸ்ரீ சாயி சத்சரிதம் தான். ஆதாரமே இல்லாத தகவலை அவ்வளோ அதையும் சொல்றாரு. என்னமோ அந்த புக்கு வந்து பாபா கையெழுத்து போட்டு கொடுத்த புக்கு வந்து அவர் மருமகள்கிட்டே அப்படியே இருக்கு, மகள்கிட்டே மருமகள்கிட்டே இருக்குன்ற. எனக்கு அந்த வீடியோவை கேட்கவே விருப்பம் இல்லை. நேற்று நம்ம நண்பர் ஒருத்தர் அருணகிரின்னு ஷிரடியிலேருந்து இந்த வீடியோ எனக்கு அனுப்பினார். ஆல்ரெடி இந்த வீடியோ நான் பார்த்தோன்னே எனக்கு மறுபடியும் கோபம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி அவர் இந்த நபர் பண்ணது எனக்கு அன்னைக்கே நான் இதழில் நான் பதிவு செய்திருக்கேன். அன்றையிலேருந்து இன்னைக்கு வரைக்குமே அவர் மேலே இருக்க அந்த கோபம் எனக்கு இன்னும் தனியலை. அதாவது பாபாவுடைய பர்த்டேன்னு ஒரு டேட்டை சொன்னார். இதெல்லாம் வந்து ரொம்ப கேவலமான விஷயங்கள். அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல பாபாவை பற்றி முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அதை தேடுங்க. சாய் சத்சரிதம் தான் அதற்கான ஒரே வழி. அந்த புத்தகத்தை வச்சு தான் இன்னைக்கு எத்தனை லட்சம் புக்கு உருவானாலும் ஆரம்பம் ஸ்ரீ சாயி சத்சரிதம் மட்டும்தான். ஹேமந்த் பந்த் தாபோல்கர் அவர்கள் எழுதினது. அதாவது அந்த புத்தகம் வந்து முழுக்க அப்படியே பாபாவுடைய வார்த்தைகள் கிடையாது, அதில் பாபாவுடைய வார்த்தைகள் இருக்கு. முதல்ல நீங்கள் அந்த சத்சரிதத்தை நீங்கள் வந்து ஆழ்ந்து உணர்ந்து ரெகுலராக படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, அதில் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் அதில் பாபாவுடைய வார்த்தைகள் எது, ஹேமந்த் பந்துடைய வார்த்தைகள் எது, தீட்சித்துடைய வார்த்தைகள் எது, நானாசாஹிப் சந்தோர்கர்,
ஷாமா, இப்படி ஒவ்வொருத்தவங்களும் அவரவர் தரப்புல இருந்து என்ன பதிவு பண்ணியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கிறத பிரித்து பார்க்க முடியும். அதை விட்டுட்டு அது முழுக்க முழுக்க எல்லாமே பாபாவுடைய வார்த்தைகள், அதில் இருக்கிறது எல்லாமே பாபாவுடைய வார்த்தைகள் நான் சொல்லாதீங்க, சரிங்களா? அதில் பாபாவை வந்து புகழ்ந்து அவ்வளோ வார்த்தைகள் வரும். தன்னைத்தானே புகழ்ந்து எழுதிக்குவாரா பாபா? அதெல்லாம் நீங்கள் பகுத்துணர்ந்து பார்க்கணும், சரிங்களா? இதுக்கு முதல்ல அதை நல்லா சத்சரிதத்தை டெய்லி ஆழ்ந்து உணர்ந்து படிக்க பாருங்க. அதை படிச்சிங்கன்னா அதை சிந்திக்க பாருங்க. எந்த ஒரு விஷயமும் இப்போ நான் சொல்றேன்னா அதை முதல்ல சிந்திக்க பாருங்க. அது சரியா, இது சரியா, இது தப்பா, கதை விடுறாங்களா அப்படிங்கிறது அப்பதான் உங்களால புரிஞ்சுக்க முடியும். இந்த நபர்லாம் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாபா சைன் பண்ணி கொடுத்த புக்கு இருக்குங்கிறார், அந்த புக்கை காமிக்க சொல்லுங்க. அது என்ன புக்குன்னு சொல்லுங்க. பாபா 1918 பாபா சமாதி அடைகிறார், சரிங்களா? 1918 அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 2:30 மணி அளவில் பாபா சமாதி அடைகிறாருங்கிறது தான் நம்மளுடைய பதிவு, ஓகேங்களா? சச்சரிதத்தில் இருக்கக்கூடிய பதிவு அதுதான். பாபா எப்போ வந்தார் சிறுடிக்குங்கிறது அங்கே பதிவே கிடையாது. ஏன்னா 1918ங்கிறது இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எத்தனை வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி பாபா வந்து குறைஞ்சது ஒரு 55-60 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருப்பார், சரிங்களா? அது சிறுடி குக் கிராமம், ஒரு 50 வீடு கூட இல்லாத ஒரு கிராமம், சரிங்களா? 50 வீடு கூட இல்லாத அந்த கிராமத்துக்குள்ள என்ன பதிவு செய்திருப்பாங்க? பாபா வந்து அன்றைக்கு அவர்கள்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு நபர்களாக தான் பார்த்தாங்க. ஏன்னா பாபாவுடைய அந்த உருவ அமைப்பு, அதாவது அந்த உடைகளாக இருக்கட்டும், அவருடைய பேசுகிற மொழி புரியுதான்னு தெரியல. காரணம் பாபா எங்கேருந்து வந்தாருன்னே தெரியாது. அப்போ அவங்கள வித்தியாசமாக பார்க்குறாங்க. அவரை வந்து பலர் வெறுக்கிறாங்க, முஸ்லீம் ஃபக்கீர்னு. அந்த மாதிரி கொடுமைகள்லாம், பல கொடுமைகள் அவர் சந்திக்கிறாரு அங்கே. அதெல்லாம் சந்திக்கிறதுனால தான் அவர் காட்டிலேயே அதிகமான நாட்கள் போயிருக்காரு. அதாவது நீங்கள் சச்சரிதம் படிக்கும்போது தெரியும், பாயஜி அம்மா வந்து காட்டில் கொண்டு போயிட்டு அவருக்கு சாப்பாடு கொடுப்பாங்கன்னாங்க. எதுக்கு காட்டுகளில் போய் சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தாங்க? இதுதான். அவர் அங்கே சிறுடியில் தங்குறதுக்கு இடம் இல்லை, அந்த குப்பை குழியாக இருக்குமா. அதாவது இன்னைக்கு இருக்குல்ல சமாதி மந்திர், அந்த இடம் வந்து குப்பை, அந்த ஊர் மக்கள்லாம் குப்பை கொட்டக்கூடிய குப்பை குழி. பாபா நைட்டில் அங்கேருந்து வந்து பகலெல்லாம் காட்டுக்குள்ளே இருந்துட்டு நைட்டில் வந்து அங்கே படுத்திருப்பாரோ. பாபா சிறுடியை நேசித்ததுக்கு காரணம் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எதற்காக சிறுடிக்கு வந்தார், பாபா எதற்காக சிறுடியை நேசிச்சாருன்னா அது பாபாவுக்கு தான் தெரியும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஒரு நிமிஷம் நல்லா யோசிங்க. இந்த நபர் மாதிரி ஒரு பல பேருக்கு நான் சொல்றேன். பாபா யாரு, நாம யார்? இந்த உலகத்துல நீங்க பாபாவை போன்று பல மகான்கள் இருக்கலாம், சரிங்களா? ஆனால் பாபாவை வந்து இன்னைக்கு இத்தனை கோவில்கள் உருவாயிருக்குன்னா அதற்கு காரணம் என்ன? பாபா உடைய அந்த யோக சக்தி, இறைவன் பாபாவுக்கு கொடுத்த முக்கியத்துவம். அப்போ அந்த பாபாவுக்கு இறைவன் கொடுத்த முக்கியத்துவம் தான் இன்னைக்கு இத்தனை கோவில்கள் உருவாகுது, இத்தனை பக்தர்கள் உருவாகுறாங்க, எல்லாமே, சரிங்களா? அப்போ அப்படி ஒரு, அதாவது காற்றையும் மழையையும் நிறுத்தக்கூடிய அளவுக்கு பாபாவுடைய அந்த யோக சக்தி இருக்கு. அவ்வளவு பெரிய அந்த சுப்ரீம் மாஸ்டர் அவர். அப்படியாப்பட்டவரை சராசரி நம்மள மாதிரி ஒருத்தன் வந்து கணிக்கிறான் அவருடைய பிறப்பை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நமக்கு என்ன தகுதி இருக்கு அவருடைய பிறப்பை கணிக்கிறதுக்கு? அன்றைக்கு இருந்த பாபா பக்தர்கள் அன்னைக்கு சுத்தி இருந்தாங்க பார்த்தீங்களா? நானா சாந்திருக்கரா இருக்கட்டும், தீட்சிதா இருக்கட்டும், கபர்டேவா இருக்கட்டும், பூட்டியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் அன்றைக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்லேயே உயர் அந்தஸ்தில் இருந்தவங்க. இன்றைக்கு நீங்க கலெக்டர் ஆகிறதோ, இன்னைக்கு நீங்க அட்வொகேட் ஆகிறதோ, ஜட்ஜ் ஆகிறதோ பெரிய விஷயம் கிடையாது. அன்னைக்கு இருக்கும் போதும் இன்னைக்கு இருக்கும் போதும் யோசிக்கும் போது, சரிங்களா? ஆனா அன்றைக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல ஒருத்தன் வந்து அந்த உயர் பதவிக்கு வர்றதுன்னா அப்ப அவன் எந்த அளவுக்கு அவங்க வந்து படிப்புல அவங்களுடைய திறமையில எதுவும் இருக்கணும், முக்கியத்துவம் இருக்கணும். யோசிச்சு பாருங்க. அப்ப அப்படி இருக்கிற அன்றைக்கு இருந்த பக்தர்களே பாபா கிட்ட கேட்க தயங்கின வார்த்தைகளை, பாபாட்ட பேசவே தயங்கின வார்த்தைகளை இன்றைக்கு இவங்க வந்து கணிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த குடும்பத்துல பிறந்தாரு, சிவன் சொன்னாரு, பார்வதி சொன்னாங்க, இந்த குடும்பத்துல வந்து பிறந்தாரு, அந்த குடும்பத்துல இருந்து இவங்கள்ட்ட கொடுத்து வளர்க்கப்பட்டாரு. இது எல்லாமே கதை. பாபாவுக்கு இவங்க போடுற வேஷம், சரிங்களா? பாபா என்ன சொன்னாரு?
அல்லாஹ் மாலிக்னர். அல்லாஹ் மாலிக்னா என்ன? அல்லாஹ் மாலிக்னா இறைவன் மிகப்பெரியவன். இறைவன் தான் எல்லாத்துக்கும் சர்வ அதிகாரி. முதல்ல அல்லாஹ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ்ங்கிறது இவங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் அது ஒரு இஸ்லாம் கடவுள் பெயர். அப்படி கிடையாது. அல்லாஹ்னா அரபி மொழியில் இறைவன் அர்த்தம். இங்கிலீஷில் காடுங்கிறோம், தமிழில் இறைவனுங்கிறோம். சரிங்களா? அது போல் அல்லாஹ்ங்கிறது அரபி மொழியில் இறைவன். அவ்வளோதான். பாபா சொன்னது என்ன? அல்லாஹ் மாலிக், இறைவன் தான் சர்வ அதிகாரி. பாபா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் யாரை திருப்திப்படுத்துறதுக்காகவோ அல்லாஹ்வை தவிர்த்தவர் வேற எந்த வார்த்தையும் சொன்னதில்லை. எல்லாம் யார் எந்த பக்தர் வந்தாலும் யார் என்ன நிலைமையில வந்தாலும் பாபா சொல்ற வார்த்தை, எதற்கும் பயப்படாத, தைரியமா இரு, அல்லாஹ் இருக்கான், அல்லாஹ் பார்த்துக்குவான், அல்லாஹ் உன்னை எல்லாமே சரி பண்ணுவான். அப்படிதான் சொன்னாரே தவிர பாபா என்னைக்குமே நான் உன்னை பார்த்துக்கிறேன், நான் உன்னை சரி பண்றேன்னு என்னைக்குமே சொன்னது கிடையாது. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதனால தயவு செய்து பக்தர்களே, நீங்க முதல்ல யார் என்ன சொன்னாலும் முதல்ல நீங்க யோசிங்க, இது சாத்தியமா? பாபா இது சொல்லியிருப்பாரா? பாபா என்ன சொல்லியிருக்காருன்னு சத்சங்கத்துல தேடுங்க. என்ன மாதிரி சொல்றவங்கள்ட்ட கேள்வி கேளுங்க. இது எதுல இருக்கு, இது எதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஆதாரம் என்ன அப்படின்னு கேளுங்க. எல்லாரும் சொல்றத நம்பாதீங்க. தயவுசெய்து செவிவழி செய்திகளை முதல்ல நம்பாதீங்க. அதை தொடர்ந்து பயணிக்காதீங்க. கண்ணை கட்டிக்கிட்டு பயணிக்கிறதுக்கு சமம் அது. சரிங்களா? நன்றி.